நாளைக்கு நமக்கு விட்ராவல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை மணிலேருந்து விட்ராவல் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11:59 வரைக்கும் நமக்கு நாளைக்கு விட்ராவல் இருக்குது. நல்லா கவனிச்சிக்கோங்க. மதியானம் 2 மணிலேருந்து நாளைக்கு நைட்டு 11:59 வரைக்கும் நாளைக்கு விட்ராவல் இருக்குது. சரியா? இதில் யாரெல்லாம் விட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்னா, வேலெட்டில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே கொடுக்கலாம். எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் நாளைக்கு ஒர்க் ஆகும். இந்த விட்ராவலில் முதல் முறையாக கிட்டத்தட்ட ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் 1. அப்போ ஏற்கனவே ஜனவரி 20னா அதில் ஒரு 11 நாள், அதுக்கப்புறம் ஒரு 29 நாள், 40 நாள், இன்றைக்கி ஒரு நாள், 41 நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய விட்ராவல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்போ இந்த 41 நாளில் நார்மலாக கடைசி நாளில் ஒரு நபர் வந்து ஐடி போட்டிருந்தார் அப்படின்னா, அந்த பர்சனுடைய வேலெட்டில் குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் இருக்கும். சரிங்களா? மினிமம் 2000 ரூபாய் இருக்கும். ரெகுலராக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார் அப்படின்னா, சப்போஸ் ஒருவேளை விட்டு வச்சுருந்தா கூட மினிமம் 1500 ரூபா அவர் வேலெட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது அவருக்கானது மட்டுமல்ல, நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமான வேலெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. மினிமம் 2000 ரூபா, ரொம்ப குறைச்சி பார்த்தா கூட 1500 ரூபா நம்ம அவங்களுடைய வேலெட்டில் இருக்கும். இப்போ நாளையிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய விட்ராவல் ப்ரொசீஜரை வந்து ஒரு 3ஆக பிரிச்சுருக்கோம். சரிங்களா? 3ஆக பிரிச்சுருக்கோம். அது எப்படின்றத கொஞ்சம் இந்த கவனமாக இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 3ஆக பிரிச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு 3 பேட்சாக பிரிச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. நாளைக்கு விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்னைக்கு டேட்லேருந்து இனிமேல் நம்ம நிறுவனத்தில் டெய்லி விட்ராவல் உண்டு. கண்டினியூஸாக எல்லா நாளுமே விட்ராவல் உண்டு. ஒர்க்கிங் டே மட்டும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஓல்டு வேலெட்டு. ஏற்கனவே நம்மளுடைய நிறுவனத்தில் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேட்டஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே ஓல்டு வேலெட். இன்றைக்கி வரைக்கும் வந்த வருமானம் எல்லாம் உங்களுடைய பழைய வேலெட்டில் தான் இருக்குது. ஸோ புது வெப்சைட் நான் இன்னும் உங்களுக்கு தரலை. ஓகேவா? ஸோ அதனால் புது வெப்சைட்லேருந்து விட்ராவல் எடுக்க முடியாது. இப்போ எல்லோரும் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய பழைய வெப்சைட்டில் இருந்தால் ரெகுலராக இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நாளைக்கு சனிக்கிழமை பேங்க் ஒர்க்கிங் டே. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்ராவல் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விட்ராவல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு சொல்லிவிட்டு நமக்கு எப்போல்லாம் இனிமேல் பேங்க் ஒர்க்கிங் டே இருக்கோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஓல்டு வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்ராவல் எடுத்துக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? சரி, இப்போது விட்ராவல் கொடுத்தா எப்போ பேமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோன்னா இன்ஸ்டன்ட் மீன்ஸ்னால் காலையில் விட்ராவல் கொடுத்தா சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும். அதிகபட்சம் அடுத்த நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம வந்து ஜனவரி வரைக்கும் விட்ராவல் கொடுத்துட்ருந்தோம். இப்போவும் சேம் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் காலையில் விட்ராவல் கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு விட்ராவல் பேமெண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் இருந்த நடைமுறை. பட் நாளையிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நாளைக்கு விட்ராவல் எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா நைட்டு தான் கொடுக்க போகிறோம். மதியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக விட்ராவல் ப்ரொசீஜர் மட்டுமே பண்ணுறதுனால நாளைக்கு வரக்கூடிய விட்ராவல் அமௌண்ட்டு வந்து திங்கள் அல்லது செவ்வாய் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் ப்ராசஸ் பண்ண முடியாது. திங்கட்கிழமை விட்ராவல் டைமும் மாறும். அது ரெகுலர் டைமுக்கு வந்துடும். அதை நான் அதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஸோ அப்படின்றப்ப நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விட்ராவல் வந்து திங்கட்கிழமை ப்ரொசீட் பண்ணி அன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து உங்களுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே உங்களுடைய வேலெட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் திங்கட்கிழமை கொடுக்குறவங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங் ப்ராசஸ் பண்ணி செவ்வாய்க்கிழமை கொடுக்குறவங்களுக்கு அன்றைக்கே ப்ராசஸ் பண்ணி புதன்கிழமை, அதாவது ஒரு நாள் கேப்பில் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேர்ந்துடும். இது வந்து மேனுவலாக நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டு. ஸோ இந்த பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இன்ஸ்டன்ட் விட்ராவல் வந்து ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் 100% ஒர்க் ஆகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன பதட்டம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, 41 நாளைக்கு அப்புறம் நம்ம விட்ராவல் கொடுக்க போகிறதுனால ஒரே நாளில் நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே விட்ராவல் கொடுப்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 500 பேர் விட்ராவல் கொடுத்தா கூட முதல் முறையாக நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் விட்ராவல் அப்படின்ற ஆப்ஷனே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரே நாளில் இவ்வளோ விட்ராவல் போகுது, ஒரே நாளில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத மீன் பண்ணி ஏதாவது சடனாக டக்குன்னு ஒரு சின்ன இஷ்யூ மாதிரி கிரியேட் பண்ணி அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம விட்ராவல் திருப்பி கொண்டு வரதுக்கு பல நாட்கள் ஆகிரும்.
ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புது வெப்சைட் வந்ததுக்கு அப்புறமா அதில் தான் நம்ம இன்ஸ்டன்ட் விட்ராவல் அப்படின்ற ஆப்ஷனையே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கையில் கொடுக்க போகிறேன். விட்ராவல் கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரி. பட் இப்போ இந்த ஓல்டு வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக எப்படி பணம் கொடுக்க போகிறோமோ சேம் அதே மெத்தடு தான் இங்கே பயன்படுத்துகிறோம். நீங்கள் நாளைக்கு மதியானம் 2 மணிக்குள்ள இருந்து நைட்டு 11:59 வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி திங்கட்கிழமை ஈவினிங்கில் இருந்தே உங்களுக்கு பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். சரியா? அதேமாதிரி திங்கட்கிழமை கொடுக்குறவங்களுக்கும் சேம் சேர்த்து அந்த பேமெண்ட்லேருந்தே உங்களுக்கு 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். இது சம்மந்தமாக டோட்டலாக எல்லா அப்டேட்டுமே பேங்க் வரைக்கும் நம்ம வந்து பேசி எடுத்தாச்சு. மேனுவலாக போடக்கூடியதை நாங்களே போடுறதுக்காகவும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸல் ஃபார்மேட் இருந்ததுன்னா அதை பேங்க்கில் கொடுத்து இமீடியட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் எல்லா வகையான அப்டேட்டும் நாங்கள் பண்ணி வச்சுட்டோம். அதனால் நாளைக்கு விட்ராவல் கொடுக்குறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. 2 மணிக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இது விட்ராவலுக்கான ப்ரொசீஜர். இப்போ மினிமம் எவ்வளோ சார் தரலாம், மேக்ஸிமம் எவ்வளோ தரலாம் அப்படின்றத பற்றி பேசணும் இல்லையா? ஸோ இதைத்தான் நான் வந்து ஒரு 3ஆக பிரிச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே 1ன்னு எடுத்துக்கலாம். நாளைக்கு நம்ம விட்ராவல் கொடுக்கும்போது நாளைக்கு முதல் 2 நாள் ஒரு கண்டிஷன் இருக்குது. மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்கோன்னு சொன்னேன். அதில் முதல் 2 நாள் மட்டும் கண்டிஷன் இருக்குது. 3ஆவது நாள்லேருந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. டே 1 நாளைக்கு நீங்கள் விட்ராவல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் மினிமம் ₹500 இருக்கணும். இப்போ எவ்வளவு இருக்கும்? சாதாரணமாக ₹1500 இருக்கும். அதுக்கு மேலே தான் எல்லாருக்குமே இருக்கும். குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% என்னால் அடித்து சொல்ல முடியும். யாருக்காவது ஒரு சிலருக்கு மட்டும் எனக்கு இன்னும் ஐடி ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துச்சு சார், இல்லை எனக்கு தனியாக மைனஸில் போய்கிட்டுருக்கு, இல்லை பாஸ்புக்கில் மட்டும் அமௌண்ட் ஏறிட்டுருக்கு, வேலெட்டுக்கு இன்னும் வரலை, இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலெட்டில் கம்மியாக காட்டுமே தவிர்த்து மற்ற எல்லா நபர்களுக்குமே குறைஞ்சபட்சம் ₹1500 காட்டும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடியோலேயே கடைசியில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நாளைக்கு டே 1 மினிமம் உங்களுடைய வேலெட்டில் ₹500 இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் ₹1,00,000லேருந்து ₹5,00,000 ₹10,00,000 இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் விட்ராவல் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு விட்ராவல் அப்படின்றது ₹500 மட்டும்தான் நீங்கள் நாளைக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? மினிமம் மேக்ஸிமம் இந்த ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு ஃபஸ்ட்டு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ₹500 மட்டும்தான் உங்களால் விட்ராவல் கொடுக்க முடியும். சரிங்களா? டே 1 நல்லா கவனிச்சுக்கோங்க. டே 2 திங்கட்கிழமை நீங்கள் எவ்வளோ விட்ராவல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது ₹1000. ஸோ உங்கள் வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டிலேருந்து டே 1 நாளைக்கு முதல் நாள் அன்றைக்கி மினிமம் ₹500, மேக்ஸிமமும் ₹500 தான். டே 2 திங்கட்கிழமை மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ₹1000 தான் எடுக்க முடியும். டே 3 3ஆவது நாள். சரிங்களா? 3ஆவது நாள் நீங்கள் எவ்வளோ விட்ராவல் எடுக்கலாம் அப்படின்னா, மினிமம் ₹100. மினிமம் ₹100. ஏன் அப்படின்னா, இந்த ₹100 நான் எதுக்காக கொண்டு வந்திருக்குன்றது கவனிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ புது வேலெட்டுக்கு போகிறோம். சரிங்களா? இந்த ஓல்டு வேலெட்லேருந்து எல்லோரும் புது வேலெட்டுக்கு போகணும். அப்போ மினிமமாக இருக்கிற அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து அதில் ஹோல்டு பண்ண வேண்டாம். அப்போ மினிமம் உங்களுக்கு ₹100 இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நீங்கள் விட்ராவல் எடுத்துக்க முடியும் பெர் டே. நான் சொல்கிறேன் பெர் டே. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலெட்டில் ₹1,00,000 இருக்குன்னா இன்றைக்கி 10,000 எடுக்கலாம், நாளைக்கு 10,000, அதுக்கு அடுத்த நாள் 10,000 எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? மினிமம் ₹100 மேக்ஸிமம் ₹10,000 வரைக்கும் எடுக்க முடியும். 3ஆவது நாளில் இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விட்ராவலுமே உங்களுக்கு மினிமம் ₹100, மேக்ஸிமம் ₹10,000 ஓல்டு வேலெட்டுக்கு மட்டும். இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் பிளானுக்கு அது கிடையாது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை ஏற்கனவே நம்ம பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் என்றைக்கு வரும் அப்படின்னா, டே 1 கொடுக்கக்கூடிய பேமெண்ட், அதாவது நாளைக்கு கொடுக்கக்கூடிய விட்ராவல் மட்டும்தான் திங்கட்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதுவே டே 2 திங்கட்கிழமை கொடுக்குற விட்ராவல் எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமையே உங்கள் வேலெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி புதன்கிழமை 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் ஆரம்பித்து புதன்கிழமையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். 3ஆவது நாள்லேருந்து மினிமம் ₹100, மேக்ஸிமம் ₹10,000 வரைக்கும் நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 30% டிடக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. அந்த 30% டிடக்ஷன் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னுட்டு. இதை நம்ம எந்த மாற்றமும் இதில் வைக்கலை. சரியா? ஸோ அது அப்படியே தான் இருக்குது. அது போக இப்போ புதுசாக வரக்கூடிய பிளானுக்கான விட்ராவல் என்னன்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே அதை பற்றி நம்ம பேசிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ விட்ராவலுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு 2 மணிலேருந்து 11:59 நைட்டு வரைக்கும் நம்ம விட்ராவல் கொடுக்கலாம்.
நீங்கள் நாளைக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு திங்கட்கிழமை ப்ராசஸ் ஆகி செவ்வாய்க்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். திங்கட்கிழமையிலேருந்து நீங்கள் நாளைக்கு வந்து மினிமம் 500 மேக்ஸிமமும் 500 மட்டும்தான் கொடுக்க முடியும். திங்கட்கிழமை மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 1000 ரூபா கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை மினிமம் 100 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபா வரைக்கும் ரெகுலர் விட்ராவலாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மறுபடியும் அழுத்தமாக பதிவு பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி வந்தது இல்லையா சார், என்னுடைய விட்ராவல் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எனக்கு இன்னும் வேலெட்டில் ஆட் ஆகலை சார், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சிலருக்கு பாஸ்புக்கில் ஃபுல்லாக இன்கம் இருக்குது, பட் வேலெட்டுக்கு இன்கம்னு வரல. அந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்ததாக நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு டெய்லி 50 ரூபா மைனஸில் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே நிறையா பேருக்கு கிடையாது, ஏதோ ஒரு சிலருக்கு இருக்குது. இந்த விட்ராவல் பீரியடுக்குள்ளவே இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த ஐயமும் வேண்டாம், பயமே வேண்டாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறோன்றது உங்களுக்கு இப்போ தெரியாது, இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கான என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்கட்டும், எங்கள் காதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நாளைக்கு நம்மளுடைய விட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் அழுத்தமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். ரொம்ப அழுத்தமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இமீடியட்டாக நான் விட்ராவல் எடுக்கணும் அப்படின்ற எனக்கு அர்ஜென்ட் இல்லை சார். ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து நான் மினிமம் 100 ரூபாவா எடுத்துக்கிறேன், சரி மினிமம் 100 ரூபாவிலேருந்து மினிமம் 10,000 ரூபா வரைக்கும் இருக்கு இல்லையா, நான் அதில் கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் நாளைக்கு விட்ராவல் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் 500 ரூபா. நல்லா கவனிக்கணும். நாளைக்கு விட்ராவல் கொடுக்குறவங்களுக்கு 500 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் கொடுக்குறவங்களுக்கு 1000 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் கொடுக்குறவங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.